வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி ரவா கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட்டுங்க. யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி பண்ணோன்னா இந்த டிப்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடான அப்புறம் ஒரு 10 to 15 முந்திரி நீங்கள் அதிகம் உடச்சி சேர்க்கலாம், இல்லை முழுசாகவும் சேர்க்கலாம். அது ஒரு 30 செகண்ட் வெந்தப்புறம் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் தட்டி போடுங்க, இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நீங்கள் போடலாம். போட்டுட்டு இது நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வந்து திராட்சை வந்து உப்பி வரணும். அதே மாதிரி வந்து கலரும் மாறி வரணும். இந்த மாதிரி கலர் மாறின அப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டோன்னா ஒரே மாதிரி இருக்கும் கேசரி கலர், அதனால இப்போ போட்டுரும். இது வந்து நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் 1 கிளாஸ் ரவை, நல்லா வறுத்த ரவை இருக்கும், அந்த ரவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க. கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் கட்டியாக ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்க்கணும், ஃபுல்லாக சேர்க்காதீங்க அட் அ டைம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ரவை வந்து இது வந்து கொஞ்சம் திக்காகி வரணும். ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது திக்காகி வந்துடும். இந்த மாதிரி திக்கான அப்புறம் சீனியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். சீனி எவ்வளோ ஆட் பண்ணணும், 1 கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். சீனி வந்து ரவையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சீனியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்தப்புறம் கொஞ்சம் லூஸாக ஆகிடும். இந்த மாதிரி லூஸாக ஆகும். இது வந்து நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அது வந்து கொஞ்ச நேரத்தில் திக்காகும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் திக்காகும். இப்போ வந்து இது நீங்கள் வந்து திருப்பி போட்டிங்கன்னா அல்வா மாதிரி வரணும், கீழே ஒட்டாமல். அதுதான் கரெக்டான பதம். கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் திருப்பினீங்கன்னா அல்வா மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்தப்புறம், இந்த பதத்துக்கு வந்தப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.